அனைவருக்கும் வணக்கம். என் அன்பு உறவுகளே, இன்று நாம் பார்க்க போவது சென்னா ஆரிக்குலேட்டா அப்படி என்று சொல்லக்கூடிய மகத்துவம் மிக்க தாவரமான ஆவாரை இப்போ பார்ப்போம். இந்த ஆவாரையுடைய செடி இது தான். பாருங்கள், எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்கள். இது நன்கு காட்டில் வளரக்கூடிய தாவரம். இது பார்த்திங்கன்னா இது ஒரு சிறந்த ஒரு லெகுமினேசி குடும்பத்தை சார்ந்த ஒரு தாவரம். இந்த தாவரத்தில் நிறைய மருத்துவ பயன்கள் இருக்குது. இருந்தாலும் இந்த தாவரங்கள் இன்று அழியும் தருவாயில் உள்ளது. ஏனென்றால் இந்த தாவரங்கள் ஒரு கார்டன்லேயோ அல்லது வீட்டு முறைகளோ வளர்த்தால் இந்த தாவரம் அந்த அளவிற்கு வளர்க்க முடியாது இந்த தாவரத்தை. ஏனென்றால் இது வைல்டு என்று சொல்லக்கூடிய வைல்டு ஆர்கானிசம். இயற்கை சூழலில் மட்டுமே தன்னை தற்காத்து கொண்டு வளரக்கூடிய தாவரம். அரிய வகை தாவரம், அழிந்து வரக்கூடிய தாவரம். இது தாவரங்கள் அனைத்திலும் தலை சிறந்த தாவரமாக இன்று முதல் போற்றப்படக்கூடிய தாவரங்கள். சர்க்கரை வியாதி உள்ளவர்களுக்கு அரிய அற்புதமான மருந்து தாவரம் இதுவே ஆகும். இந்த தாவரம் உடலில் உள்ள இன்சுலின் திரவத்தினுடைய சுரப்பினுடைய அளவை சரிவர சுரந்து சர்க்கரை வியாதி உள்ளவர்களினுடைய உடல் நலத்தை சீர் செய்யக்கூடியது. அது மட்டுமல்லாமல் இந்த ஆவாரம் பூவை நாம் நேரடியாக பறித்து உண்ணலாம். இந்த இலை மருத்துவ குணம் வாய்ந்த இலை. இந்த தாவர இலை தோல் நோய், தலைமுடி கூந்தல் வளர்ச்சிக்கு அற்புதமான மருந்தாக பயன்படுகிறது. இந்த ஆவாரம் பட்டை உடலில் ஏற்படுகிற ஒவ்வாமையை சரி செய்யக்கூடியது. ஆவாரம் பூ தாவர உடலில் மனிதனுக்கு நிறைய நன்மை செய்யக்கூடியது. வேரிலிருந்து பட்டை, தண்டு, இலை, பூ, காய் வரையில் நன்மை செய்யக்கூடிய ஒரு தாவரமாக இது கருதப்படுகிறது. இந்த தாவரம் இயற்கையிலேயே வளரக்கூடிய ஒரு தாவரம். இந்த தாவரத்தை தான் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு நேச்சுரல் ஹேபிடேட் என்று சொல்லக்கூடிய இயற்கை சூழல் நிறைந்த ஒரு இடத்தில் வளர்ந்து வாழுகிறது. இந்த தாவரத்தை எடுத்துகிட்டு கொண்டுட்டு போய் நம்ம வீட்டில் வளர்த்தோம் என்றால் வளராது. ஒரு சிறு செடி வகையை சார்ந்த தாவரம். இந்த தாவரம் அதிகமாக தென் தமிழகத்தில் காணப்படுகிறது. இந்த தாவரம் எங்கு அதிகமாக காணப்படுகிறதோ அந்த பகுதிகளில் இந்த தாவரத்தினுடைய பயன்பாடு இருக்கும். இப்போ எந்த பகுதியில் இந்த தாவரங்கள் அதிகமாக இருக்கிறதோ அங்கு சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் அதிகமாக இருப்பதற்கும் தோல் நோய் உள்ளவர்கள் அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. மனிதனுக்கு எது தேவையோ அந்த இடத்தில் தாவரங்கள் வளர்ந்து வாழும். அதை புரிந்து கொண்டு அந்த தாவரத்தை பயன்படுத்தி கொண்டோம் என்றால் நாம் நோயானது குணமாகும். இதுதான் சித்த வைத்தியமும் ஆயுர்வேத மருத்துவமும் சொல்லக்கூடிய ஒரு செயல். அப்படிப்பட்ட தாவரத்தை நாம் தெரிந்து கொண்டு இந்த தாவரத்தினுடைய பயன்பாட்டை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் மட்டுமல்ல, அனைவரும் இதை பயன்படுத்தலாம். கூந்தல் வளர்ச்சிக்கு இதனுடைய இலை சாறை நாம் என்ன பண்ணலாம்னா பார்த்தீங்கன்னா ஷாம்பு மாதிரி அரைத்து பயன்படுத்தலாம். இந்த தாவருடைய தண்டை நாம் பவுடர் பண்ணி இந்த தாவர தண்டை உடல் முழுதும் பூசி நாம் குளித்தோம் என்றால் சோரியாசிஸ் என்று சொல்லக்கூடிய நாட்பட்ட அரிப்பு வியாதி குணமாகும். அப்படிப்பட்ட தாவரம் மதிப்புமிக்க தாவரம். தெரிந்து கொண்டு அன்றாட வாழ்வில் பயன்படுத்தி பலன் பெறுவோம். நன்றி, வணக்கம்.